வந்து உம்பளகானை விளக்கமாறு வெறி எடுத்து போயிடாமா நல்ல பாராஸ்ட் கவர் போட்டு கட்டிக்கலாம். என்னத்துக்கு பிஞ்சு போலாம். என்னப்படி அத்தமத்த மல்லியப்பூ ஆசை கேட்ட முல்லப்பூ மல்ல கண்ணத்தில்ல மல்லம செல்லமா பொன்னம்மா பொன்ன மாறியிட முத்தந்தாரே மல்லம செல்லமா பொன்னம்மா. அப்படியா மானா மதுரையில மல்லியப்பூ வித்த முல்ல சரி சரி நேரத்து முல்ல மல்லம செல்லமா பொன்னம்மா. ஓஹோ தேவையெல்லாம் தீர்த்து வட்டை மல்லம செல்லமா பொன்னம்மா. அப்படியா பொன்னம்மாவும் பேரு மதுரையில் வைகையாரு சரி குடிக்கிறத பார்க்கையில மல்லம்மா என் செல்லம்மா என் பொன்னம்மா கோயில் மணி அடிக்கிறடி. அப்படி இருந்தாலும் நீங்க பாட்டு பாடி ரசிச்சது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா? ஆமா உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? அதோடு காலடித்து சரி மேலே உன்னை மேலடித்து ஐயோ உன்னை தாங்க வேண்டும் என்று இதையும் துடியா துடிக்கின்றது. போடாங்க வாயால போய் போட்டு தாக்குடா. ஐயோ அதெல்லாம் வயசான கட்டிக்கிட்டாமா. அப்படி ஆயா கிட்ட போக முடியுமா? ஆயா செத்து 80 நாள் ஆச்சு. சரி உங்க அக்கா தங்க சேரா போவேன். என்ன ஆயா சொல்ற? வாயா நம்ம 2 பேரும் சும்மா தானே இருக்கிறோம். வா கிளம்பிடலாம். நீ ஆம்பளையா? டைலாக் போயிடுச்சு. ரைட் அண்ணா அப்படி இருந்தாலும் என்ன நாடகம் ஐயா? நாடகம் வந்ததுல இருந்து ஒருத்தரா கேட்டுட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருமே சொல்லலையா? யாரும் சொல்லல. நீயாச்சும் சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். என்ன யாருமே சொல்லலையா? யார் ஒருத்தர் கூட சொல்லல. அப்படியா? எஸ் அண்டர்ஸ்டாண்ட். நிஜமாவா? ஒய் என்னடா ஒய்? என்ன கூதியா யாருக்கு தெரியும்? என்ன நாடகமே யாருக்கு தெரியும்? வாயில புட்ட கூதிட்டே தான் வருமாடா. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நானும் கேட்கறேன்னு சொல்றேன். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை கெட்ட பழக்கம் எனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. ஏன் நெஞ்ச தொட்டா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு பாக்கலாம். அதாவது இங்க கை வருது. கெட்ட வார்த்தை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? கெட்ட வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது. பேசவே மாட்டேன். பேசுறவங்களை கண்டாலும் நான் கிட்ட நிக்க மாட்டேன். அப்படியா? எஸ். என்ன சொல்ற? ஒய் அண்ணா அம்மா அப்படி இருந்தாலும் இது அரங்கேற்ற செய்துள்ள நாடகமோ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய எப்படி? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய எப்படி எப்படி? மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சரி மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். ஓ இன்னைக்கு கண்ணால நடக்க போகுது. ஆபாடி இத்தனை பேர் வந்தாங்க. ஒரு சக்கால்ட்டி கூட சொல்லல. ரைட் ரெடி. யாருமே சொல்லலையா? ஒருத்தர் கூட சொல்லலாம். என்ன சொல்லி காலையில நான் தர்றேன். என்னத்த இப்பதானே கல்யாணத்துக்கு சொன்னேன். நானும் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து போலாம். பொண்ணு மாப்பிள்ள அங்க தாலி கட்டிட்டு நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம். உனக்கு இருக்குதா உத? ரைட். உன் மகரம் இருக்க வரிசை கூதிக்கு வர உன் மகரம் இருக்க வரிசைக்கு ஏண்டா தொட்டு பேசக்கூடாதாமா? நானும் பொம்பளைங்க தொடுறதில்ல. இனிமேல் தொட்டு பழகிக்கலாம். ஏதோ ஆம்பளைக்கு தொட்டா கூட பரவாயில்ல. அதான் முடிஞ்சு போச்சு. பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா? அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் வந்தபடியால் நான் யார் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? தாங்கள் எடுத்துரைத்தால் நமக்கு தெரியும். சொல்லட்டுமா? ரெடி பாடி. பாப்பா அண்ணா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நானும் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி என்னது? என்னதா? எங்க பாட்டி துணிக்காய இட்லி துணிக்காய போட்டுருந்துச்சு. சரி காணும் நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சிக்கிருச்சு. எங்க சிக்கிச்சு? இட்லி துணி. இன்னைக்கு ஒரிஜினல்டா? ஒரிஜினலா? ஐயோ நெசமாலோ? நெசமா. ரைட் ரெடி. கண்ணு பாப்பா. சரி பொம்பளைங்க பார்த்தா எதுக்குதான் இப்படி ஏறிட்டு வருவேன்? ஐயோ பொம்பளைங்களா கண்டா எனக்கு பிடிக்காதுல எதுக்குதான் மேலே ஏறிட்டு வர? அது என்னன்னே தெரியல. அம்மாவாசி இருட்டு கண்டாக்க கொலோட பிடிக்கிற மாதிரி அது எது அப்படி ஆயிருது. அப்படியா? ஆமா. அண்ணா அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னமா பேரு? மச்சவிலி அழகி உச்சமில்லாத ரூபி. சரி. வாழ பருவமில்லை சோழ குயில போல 1000 மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல என்னுடைய பெயர் தான் கமல சுந்தரி என்று சொல்லலாம். கமல சுந்தரி? ஆமாடி. உங்க பேரு? ஆமா. இந்த அழகான ரதியை பெத்து எடுத்தாங்களே சரி அந்த தாய் தந்தை யாரம்மா? என் தாயார் தந்தையர் யார் தெரியுமா? சொல்லட்டுமா? ரெடி.
ஆமா. என்னை 10 மாதம் 300 நாள் 3000 சீராடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாளே என் தாயார் யார் தெரியுமா? என் தாயாரோ ஆதி மகாலட்சுமி என்று சொல்லலாம். சரி, ஆதி மகாலட்சுமி. ஆமாடி. சரி, என் தந்தையாரோ சகுவாரை ஆண்டு வரக்கூடிய ஆதிவாய கண்ணன் என்று சொல்லலாம். கண்ணன். ஆமாடி. சரி, அப்படி இருந்தாலும் அப்ப இன்று என் தந்தையாரை சந்திக்க வேண்டும். அதனால போலாமா? ரெடி. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.